ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் என்ன பேச போகிறேன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பெருமைமிக்க ஒரு ஆட்சியாக நடத்தி கொண்டு இருக்கிறார் நம்ம ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள். ஏன்னா நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நலத்திட்டங்களும் சிறப்பாக செய்துட்டு வராருங்க. இந்த மாதிரி ஆட்சி தாங்க மக்கள் தமிழ்நாட்டில் நல்லா எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி ஒரு பெருமைமிக்க சந்தோஷமாக இருக்குதுன்னா அது நம்ம விஜய் அண்ணா ஆட்சி தாங்க. ஏன்னா எவ்வளோ போராட்டங்கள், அவருக்கு பல தீங்கு எல்லா சைட்லேயுமே பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைலாம் தாண்டி ஒருத்தர் வந்து ஜெயிச்சு காட்ட முடியும்னா அது நம்ம ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் மட்டும்தான். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்லேயும் சரி பல பிரச்சனைகள் உங்களை தேடி வரும், அதெல்லாம் தாண்டி போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு எக்ஸ்பிளைன் தான். அதாவது எப்படி சொல்கிறது, நான் கொடுக்குறது ஒரு எக்ஸ்பிளைனாக இருந்தால் கூட அது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வச்சுக்கின்னு விஜய் சார் செஞ்சது அதை வந்து கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம தமிழ் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் வந்து பல பிரச்சனை இப்பயும் வந்துட்டுருக்கு. ஏன்னா அவர் நல்லது செய்யலை, அது செய்யலை, நலத்திட்டங்களை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதெல்லாம் கடந்து அவர் போயிட்டுருக்காரு. எங்கே பேசணுமோ அங்கே கரெக்டாக பேசுகிறாரு, எங்கே செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறாரு. இந்தமாரி ஒரு ஆட்சி தாங்க தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இதேமாரி தாங்க நம்மளும் நல்லவங்களாக இருக்கணும், நல்லது 4 பேருக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நான் பெருமையுடன் கூறுகிறேன். இதை நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.